கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாளின் நன்மைகளை தேவனாகிய கடவுள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தியினுள் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்றார். இந்த அருமையான வேத பகுதியில பிறவியிலேயே பார்வையற்ற மக்கள் 2 குருடர்கள் இறைவனுக்கு பின் சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று சொல்லி முற்பகுதியில பார்க்கிறோம். வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்கிற கேள்வியும் அங்கே கேட்கப்படுகிறது. அவர்கள் ஆம் என்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆகக்கடவது என்று சொல்றார். யுவர் ஃபெய்த். நேக நேரங்களிலே நாம் ஒரு காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பு அவசியமானது. படிக்கிற மக்களை பார்த்து சொல்லும் பொழுது, படிக்கிற பொழுது நன்றாக நீங்கள் செபிக்கிறீர்கள். ஆனால் செபிக்கிற நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இஃப் யூ டூ யுவர் பார்ட், காட் வில் டூ ஹிஸ் பார்ட். இங்கே ஆண்டவர் குருடர்களை பார்த்து, பார்வையற்றவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. ஒருவேளை இவருடைய விசுவாசம் குறைவுபட்ட விசுவாசம் என்று சொன்னால் இவர்களுக்கு பார்வை கிடைத்திருக்காது. இவர்கள் பார்வை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசமாய் காணப்பட வேண்டும். அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த முழுமையான விசுவாசத்தை உடைய மக்களாய் இவர்கள் காணப்பட்ட பொழுது எதை எதிர்பார்த்து இறைவனிடத்துல வந்தார்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுவார்கள், அந்த காலத்துல ஏதோ ஒரு ஆலயத்துல பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அண்டா வைத்து விடுகிறோம், எல்லோரும் பால் ஊற்றுங்கள் என்று சொன்னார்களாம். அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் அமர்ந்து அவரவர்கள் வீட்டிலே யோசித்தார்கள், பால் ஊத்துற இடத்துல நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தினாக்கா அது தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சாங்க என்று சொல்லி அந்த பாத்திரத்துல எல்லாரும் மறைத்து பயபக்தியோடு கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு செம்பு பாலை அந்த அண்டாவிலே ஊற்றினார்கள், பால் அபிஷேகம் செய்வதற்காக. அங்கே அடுத்த நாள் பால் அபிஷேக நேரத்திலே அதை திறந்து பார்த்த பொழுது அங்கே பால் இல்லை, தண்ணீர் தான் இருந்தது. என் தண்ணீர் அந்த பாலிலே கலந்து விடும் என்று நினைத்தார்கள். ஒருவரும் பாலை ஊற்றவில்லை, அது எல்லாம் தண்ணீராக இருந்தது. அந்த குருக்களுடைய நம்பிக்கை வீண் போனது. ஆனால் இங்கே பார்வையற்றவனுடைய நம்பிக்கை, தாவீதின் குமாரனுடைய இரக்கம் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி நம்பினான், பார்வையை பெற்றான். Trust brought the success in his life. நம்பிக்கைக்கு நாம் உதவ வேண்டும். இது ஒரு விசுவாசத்தின் துவக்கம். Helping to the trust இது பிகினிங் ஆஃப் த பிலீஃப். நம்பிக்கையின் துவக்கமாய் இது காணப்படும். ஆண்டவர் அதனால் தான் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அடுத்து இது போதிக்கிற காரியம் என்ன? லேர்னிங் டு ட்ரஸ்ட். இது நமக்கு நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது ஹெல்பிங் டு ட்ரஸ்ட், இரண்டாவது லேர்னிங் டு ட்ரஸ்ட். லேர்னிங் டு ட்ரஸ்ட் என்று சொல்லும் பொழுது இந்த பார்வையற்றவன் வைத்த முழு நம்பிக்கை தந்த வெற்றியை காண முடிகிறது. மூன்றாவது, we will receive according to the trust. நம்பிக்கை வைத்ததற்கு தக்கதான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு விதைத்தால் நாம் அறுப்போம். நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அதிலே பலனை காண முடியாது. ஆகவே தான் இந்த பாசிட்டிவ் திங்கிங். தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்ட பொழுது அவருடைய பிகினிங் ஆஃப் ட்ரஸ்ட், லேர்னிங் ஆஃப் ட்ரஸ்ட் ஆண்டவர் கேட்கும் பொழுது, மூன்றாவது அக்கார்டிங் டு த ட்ரஸ்ட் தே ரிசீவ் த பிளெஸிங்ஸ் ஆர் சைட். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையில் அடியெடுத்து வைப்போம். நம்முடைய விசுவாசம் சரியாய் இருந்தால் வெற்றி நமக்கு நிச்சயம். வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்துல கர்த்தாவே நம்பிக்கையிலே ஆரம்பிக்கவும்,
உம்மிடத்திலே வைக்கிற விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவும், விசுவாசத்தின் பலனாக வெற்றிகளை காணவும் கிருபை பாராட்டும். உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிற ஒவ்வொரு மக்களும், நீர் தொடும்படியாய் காத்திருக்கிற மக்களும் நன்மைகளை பெற்று நிறைவுகளை காண உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல் பிதாவே. ஆமென்.